ஓகே நண்பர்களே, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் காலமில் பீம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதாவது பிஹெச்ஐஎம். இதை சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வரும். ஓஹோ, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோட்டா பீம் தான் ஃபஸ்ட்டில் வராரு. கண்டிப்பாக அவர் கிடையாது. அந்த தேர்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நோட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில பேங்க் தான் இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் பேங்க் இதில் அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ரீட் மோரை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க என்னென்ன பேங்கெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதை வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்லெஸ் பேமெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறது மாதிரி நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ஓப்பன். ஓப்பன் பண்ணோன்னே இவங்க வந்து 2 லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இப்போதைக்கு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணோன்னா வார்னிங் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5.1க்கு கீழே இருந்ததுன்னா உங்களுடைய எஸ்எம்எஸ், அதாவது டிஃபால்ட் எஸ்எம்எஸ் சிம் கார்டு செட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை போய் நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கணும். நான் இது வந்து ஆண்ட்ராய்டு 5.1க்கு மேலே இருந்ததுன்னா உங்களே ஃப்ரண்ட் பேஜில் சிம் 1 சிம் 2 சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. இது எதை கொடுக்கணும்னா நீங்கள் எந்த நம்பரை வந்து பேங்கில் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை நீங்கள் ஓகே கொடுக்கணும். கொடுத்தோன்னா இவங்களாவே ஒரு வெரிஃபை மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கு ₹1.50 உங்களுடைய பேலன்ஸ்லேருந்து டெலிட் பிடிப்பாங்க. முடிஞ்சோன்னா மொபைல் சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பாஸ்வேர்டு மாதிரி தான், ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனுக்காக பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் உள்ளே போயாச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. இது தாங்க உங்கள் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு வந்து இந்த நம்பர் தான். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா உங்கள் டெபிட் கார்டில் உள்ள லாஸ்ட் 6 நம்பரை முதல்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பைரி மந்த்தை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு கொடுத்து டிக் பண்ணிங்கன்னா அது நம்ம மொபைலுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று அனுப்புவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணோன்னே உங்கள் இஷ்டத்துக்கான ஒரு 6 நம்பரை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று சென்ட் பண்ணுறது எப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, வெறும் நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். மொபைல் நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். அவர் கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து இவர் பீம் அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அவருடைய பேர் அப்படியே ஒரு க்ரீன் கலர் டிக்கோடு காமிக்கும். அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு நீங்கள் தாராளமாக இது மூலமாக நீங்கள் பணம் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அடுத்தது ஏன்னா பேமெண்ட் அட்ரஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, பேமெண்ட் அட்ரஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்பருக்கு அடுத்தாப்பில் அட்டு போட்டு யூபிஐன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் பேமெண்ட் அட்ரஸ். அதாவது நம்பர் மட்டும் போடலாம் அல்லது பேமெண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கலாம். அடுத்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் நம்ம ஏடிஎம் அண்டு ஃப்ரீ சார்ஜ் இதிலலாம் நம்ம ஆல்ரெடி இருப்போம் இல்லையா, ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது இது அதே மாதிரி யார்கிட்ட இருந்து நம்ம கேட்குறோமோ அவங்களுடைய ஃபோன் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை பண்ணோன்னா ஓகே, அவருக்கு நம்ம ரெக்வஸ்ட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கியூஆர் கோடு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு திடீர்னு ஒரு பணம் எதிர்பாராதமாக கொடுக்குறா இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு கடை வச்சுருக்கலாம், நம்மளுக்கு வர கஸ்டமர்ஸ் கொடுக்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுக்கணுமோ அதை என்ட்ரி பண்ணிட்டு ரிமார்க்ஸில் என்ன வாங்குறாங்களோ கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தோம்னா நம்மளுடைய கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆயிரும். இதே வந்து அவங்க எப்படி பே பண்ணுறதுனா ஸ்கேன் அண்ட் பேயில் போனோம்னா நம்மளுடைய கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு கோடை வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். அதை நம்ம கோடை ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பணம் வந்து ஏறிக்கும். நண்பர்களே, அடுத்து இதில் எந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்து வேணுங்கிற அக்கௌண்ட்டை நம்ம ஒரு பேங்க்கில் இல்லை 2-3 பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம். அதை நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து ஆஃப்லைன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லார்ட்டையுமே நம்மகிட்ட ஆன்லைன் கிடையாது இல்லையா, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. இது வந்து ஆஃப்லைன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம *99# சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா நம்ம மொபைலை நார்மலாக யூஸ் பண்ணுறது மாதிரி தான். சென்ட் மணி, ரெக்வஸ்ட் மணி, செக் பேலன்ஸ் இதெல்லாமே நம்ம ஆன்லைனில் இப்போ பார்த்தது எல்லாமே ஆஃப்லைனில் நம்மளுக்கு இருக்கும். இப்போ சென்ட் மணி நம்ம ஒன்றுன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணோன்னா
ஓகே. ஃபோன் நம்பர் மூலமாக சென்ட் பண்ணுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது மொபைல் நம்பர், பேமெண்ட் அட்ரஸ், சேவ்டு பெனிஃபிஷியரி இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நம்ம இது மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம்.